சப்தகிரிநாதருக்கு அரோகரா. சித்தர்கலை யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நல்வீர்களுக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இன்னைக்கு பிரதோஷம். ஆனால் இந்த பதிவு எப்போனாலும் போடுவாங்க. ஆனால் இப்போ நான் பேசும்போது இந்த நாள் வந்து பிரதோஷ நாள். மௌனத்தை முடித்தேன், அதனால தான் வேகமாக பேச வரல. இன்னைக்கு என்னம்மா தலைப்பு எங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, யாரிடம் பழகணும், யாரிடம் பழகக்கூடாது. இதை நம்ம வந்து ஆன்மீகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் யார்கிட்ட எல்லாம் மன அமைதி இல்லையோ, யாரிடம் மனம் வந்து அடங்கலையோ, யாருடைய மனம் வந்து நிம்மதி இல்லாமல் வாழுதோ அவர்களிடம் நாம் பழகவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அம்மா, அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாருமே அமைதி இல்லாமல் தானே இருக்காங்க. அது உண்மைதான் சுவாமி. ஆனாலும் நாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா, யாருடைய மனம் அமைதியாக இருக்கோ, யாரெல்லாம் நிம்மதியாக வாழ்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும்தான் நம்ம தொடர்பு வைத்தோம் அப்படின்னா நாமளும் மன அமைதியோட நிம்மதியோட கவலை இல்லாமல் நம்ம வந்து வாழலாம். அதாவது உனக்குள்ள தீயாகிய அந்த ஜோதியை உனக்குள்ளே அமைச்சுக்கோ. அதுதான் முழுமையான அமைதி. நிம்மதி, மதினா அறிவு, அதை வந்து நிலையா வச்சுக்கோ. அப்ப இந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னா, யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள், நம்மளுடைய நல்லா வாழ்ந்த முன்னோர்கள், நம்மளுடைய தாய் தந்தையர், இவர்களிடத்துல இந்த மனத அமைதியா இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அதனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இயற்கையை தவிர யார்கிட்டயுமே வந்து அமைதியை எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தருடைய மனசுல அமைதி இல்லை, அவங்க போராட்டமா இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பழகும் போது அவர்களுடைய நிலை உங்களை கெடுத்து அமைதி இல்லாம ஆக்கிரும். இரண்டாவது, இந்த உலகத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க, இயற்கையை தவிர மனித ரூபத்துல எங்க நீங்க அமைதி நாடி போனாலும் அங்க வந்து அமைதி கிடைக்கிறது இல்லை, துன்பம் தான் உங்களுக்கு வருது. ஒரு அமைதியை பெறுவதற்கு நம்ம பல விஷயத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இழக்கிறோம். சிவ சிவ. சரி, அப்போ இயற்கை கிட்ட எப்படிமா அமைதி வரும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அது முன்னாடி வரக்கூடிய மண் வாசனை நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அந்த மழை பொழியும் போது நமக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி, அது இனிமேல் நீங்க வந்து அனுபவிச்சு பாருங்க. கடல், ஏரி, குளம், கிணறு, இந்த நீர்நிலைகளை போய் அமர்ந்து பாருங்களே, மனதிற்கு அப்படி ஒரு அமைதியை வந்து கிட்டும். அதனாலதான் சித்த புருஷர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மலை, நீர் ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய இடங்களை வந்து அமைதியா அமர்ந்தாங்க. அதே மாதிரி மலை சொல்றேன் இல்லையா, பெரிய பெரிய மலைகள் பாருங்க, அப்படி நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். ஜோதி, யாக குண்டம், வேள்விகளை போய் பாருங்க. நம்ம அமரும் போது ஒரு கோவில்ல வந்து யாகம் நடத்துறாங்க அப்படின்னா, ஹோமம் நடத்துறாங்கன்னா, நம்ம அங்க அமரும் போது அந்த தீய பார்க்க நம்ம மனசுல வந்து ஒரு அமைதி கிட்டும். அதே மாதிரி மனசு சித்தர்கள் வந்து எதோடு ஒப்பிடுறாங்க. அவை பாட்டி சொல்றா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அதாவது உன் மனம் வந்து உன்னோட அமைதியா இருந்தா எதையுமே நீ செய்ய வேண்டாம். தியானம், தவம், மந்திரம், ஜபம் எதுவுமே நீ செய்ய வேண்டாம். அகத்திய பெருமானும் அதுதான் சொல்றாரு. அப்ப இந்த மனச சித்தர்கள் வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னா, ஆகாயத்தோட ஒப்பிடுறாங்க. ஆகாயம் எப்படி பறந்து விரிந்து உள்ளதோ அந்த மாதிரி இந்த மனமும் பறந்து விரிந்து இருக்கு. ஆகாயத்தில் எப்படி கோடான கோடி நட்சத்திரங்கள் தெரியுதோ அந்த மாதிரி இந்த மனசுல கோடான கோடி எண்ணங்கள் வந்து உற்பத்தி ஆகுதான். ஆகாயத்தில் எப்படி சூரியன், சந்திரன்கிற இயற்கை, அதாவது அது ஒரு வகையான இயற்கை தான், எப்படி தெரியுதோ அந்த மாதிரி மனசுலயும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திர ஆகிய வெப்பமான, கோபமான, குளிர்ந்த நிலையான எண்ணங்களும் நம்முள் வந்து எழுகிறது. ஆக நம்ம வந்து ஆகாயம் எப்படியோ அப்படியே மனம். உன்னுள் நீ வந்து மனதை அடக்கி ஒடுக்கினால் ஆகாயத்தை தாண்டி நம்ம வந்து மன நிறைவோடு வாழலாமா. அப்ப சித்த புருஷர்கள் மனசதான் நம்முள் வந்து ஆகாயம் அப்படின்னு சொன்னாங்க. சிவ சிவ. அப்ப நம்ம மனசை வந்து அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னா, மக்களே இந்த உலகத்துல எங்கேயும் போகாதீங்க, இயற்கையை தவிர. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.